சசிகலா புஷ்பாவுக்கு பயங்கரமான நொஸ்கட்பா அப்படின்னு தான் இப்போதைக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவா பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது விட்டு போன 3 தொகுதிகளில் தஞ்சாவூர் தொகுதியில சசிகலா நடராஜன் நிப்பாங்க. அதிமுகவோட துணை பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. இப்போ இருக்கிற முதல்வர் ஜெயலலிதாவோட கையெழுத்த மோசடி செஞ்சு அவங்க இதெல்லாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் சசிகலா புஷ்பா அறிக்கையா கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களே கூட உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த ஒரு நேரத்தில் தஞ்சாவூர் தொகுதிக்கு வேற ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதன் மூலமாக அரசியல்ல ஈடுபடுற ஆசை எனக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லி 2012 சொன்னாரு பாத்தீங்களா. அதே விஷயத்தை இப்ப வரைக்கும் காப்பாத்திட்டு வராங்க சசிகலா நடராஜன். இதுதான் சசிகலா புஷ்பாவுக்கு பயங்கரமான ஒரு நோஸ்கட்டா கருதப்படுகின்றது. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் நானும் முதல்வரும் ஒரே வீட்டில் இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு என் பேரை பயன்படுத்தி எனக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நடந்து வந்துச்சு. கட்சிக்கு அது ஒரு பெரிய தலைவலியா இருந்துச்சு. போன டிசம்பர்ல நான் அந்த வீட்டுல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் என்னென்ன பிரச்சனைகள் என் பேரை வச்சு நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்களோட தொடர்பையை நான் துண்டிச்சிட்டேன். ஏன்னா அவங்க செஞ்சதெல்லாம் மறக்க முடியாத ஒரு துரோகம். கனவுல கூட அக்காவுக்கு ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினைக்க மாட்டேன். அவங்களுக்கு துரோகம் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கட்சியில ஒரு பெரிய பொறுப்பு இருக்கணும், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும், அமைச்சர் பதவி வேணும், ஆட்சியில பங்கெடுத்துக்கணும்னு எந்த ஆசையும் எனக்கு கிடையாது. அக்காவுக்கு தங்கையா இருக்க விரும்புறேன், கடைசி வரைக்கும் அவங்களுக்கு உதவியா இருக்க விரும்புறேன், அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லி சசிகலா நடராஜன் இப்போதைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. புலி பதுங்கிறது எப்பவுமே பாயறதுக்கு தான் அப்படின்றதையும் இந்த இடத்துல நாங்க குறிப்பிட்டு சொல்லிக்கிறோம் சார்.